தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புக்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நச்சது பாகமானது லூக்கா நச்சது 9ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வரையில் திருவாக்கியங்கள். குறிப்பாக 18ஆம் வாக்கியம், இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார். அப்போ இயேசு தனித்து மன்றாடுவதை சீடர்கள் பார்க்கிறார்கள். அதே மாதிரி அப்படி மன்றாடு பார்க்கும்போது இயேசு அவரை பார்த்து கேட்குற கேள்வி, நான் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள். மக்களே, இதே மாதிரி தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜெபத்தில் தெய்வம் நம்மோடு உரையாடுவார். அவ்வாறு உரையாடுகிற போது அவர் கேட்குற கேள்வி, மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள், அதே சமயத்தில் நீ என்னை யார் என்று சொல்கின்றாய் என்று கேட்பார்கள். உன் குடும்பத்தில் மக்கள் என்னை எப்படி பார்க்கிறார்கள், நீ என்னை எப்படி நீ காண்கின்றாய்? நீ வாழ்கிற சமுதாயத்தில் மக்கள் என்னை எப்படி பார்க்கிறார்கள், நீ என்னை எப்படி நீ காண்கின்றாய்? சமுதாயத்தின் முன்னிலையில் நீ என்னை எப்படி நீ அறிமுகப்படுத்துகின்றாய்? குடும்பத்தில் என்னை நீ எப்படி அறிமுகப்படுத்துகின்றாய்? உன் நண்பர்களிடத்தில் நீ எப்படி என்னை அறிமுகப்படுத்துகின்றாய்? துக்கங்கள் வேதனைகள் வருகின்ற பொழுது, நோய்கள் வருகின்ற பொழுது நீ எப்படி என்னை அறிமுகப்படுத்துகின்றாய்? இதான் நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அன்றாட நிகழ்வுகள் வழியாக இதோ தெய்வம் நம்மிடம் கேட்குற கேள்வி, இதோ இந்த சூழலில் என்னை நீ எப்படி நீ பார்க்கின்றாய்? இந்த சூழலில் என்னை எப்படி நீ மற்றவர்களுக்கு நீ கொடுக்கின்றாய்? வேதனை தருகிற கடவுளாகவா, அல்லது துக்கம் தருகிற கடவுளாவா, அல்லது அவமானப்படுத்துகிற கடவுளாக நீ பார்க்கின்றாயா, அல்லது அந்த துக்கத்தில் பங்கெடுத்து கொண்டு அந்த வேதனையில் பங்கெடுத்து கொண்டு விடுதலை தருகின்ற கடவுளாக நீ என்னை பார்க்கின்றாயா? மக்களே, நாம் தான் பதில் கொடுக்க வேண்டும். நம் தனிப்பட்ட முறையில் நாம் ஜெபிக்கின்ற சமயத்தில் தெய்வம் நமக்கு கேட்குற கேள்வி, நீ என்ன சொல்கின்றாய்? நீ என்ன பதில் சொல்கின்றாய்? நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? எப்படி எந்த மனநிலையும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றோம்? என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை நான் எப்படி பார்க்கிறேன்? அது மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை இயேசு நான் நண்பனாக நான் பார்க்கிறேன் என்றால் மற்றவர்கள் சொல்ல முடியாது, இயேசு நம்முடைய நண்பர்கள், அப்போ ஏன் நீ கவலைப்படுகிறாய்? அந்த நண்பன் நம்மளை காப்பாற்றி விடுவான். இயேசு எனக்கு தந்தையாக இருக்கின்றார், நீ நான் மகனாக இருக்கின்றோம், அப்போ நீ கவலைப்படாதே, இதை நம்முடைய வாழ்க்கையில் தெய்வம் இருக்கிறார். இதை இயேசு எனக்கு அரசனாக இருக்கின்றார், நீ நாம் தொண்டனாக இருக்கின்றோம். அப்போ எந்த மனநிலையோடு நீ இருக்கின்றாயோ அந்த மனநிலையை தான் மற்றவர்கள் நாம் கொடுக்க முடியும். சிந்தித்து பார்ப்போம். தெய்வமே, நான் உன்னை எப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கின்றேன், அதை எனக்கு வெளிப்படுத்தி தாரும், நீரே எனக்கு வெளிப்படுத்தி தாரும் என்று சொல்லி மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் எப்படி ஏற்று இருக்கின்றேன், அங்கீகரித்திருக்கிறேன் என்பதை இந்த நாளில் நீரே எனக்கு வெளிப்படுத்தி தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.